குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் எங்கே நின்றுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வியூவில் உங்களுக்கு தெரியாது, இந்த வியூவில் காட்டுதான் உங்களுக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கனியூர் டோல்கேட். சாரிங்க, நீலாம்பூர் டோல்கேட். இந்த மேம்பாலத்து கீழே தான் லைன் பை லைனாக சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நிற்கும். இன்னைக்கு யாருமே இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேங்க. நம்ம செல்லக்குட்டி மட்டும் தான் நிற்கிதுங்க. நம்ம இன்னைக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சிங்கம் 27 ஏர்பின் பென்ஸை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தேங்க. அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு கீழே ரிட்டர்ன் இறங்குற மாதிரி இன்னைக்கு பிளானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:36 ஆச்சுங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரிப்பில் வந்து மொபைல் ஹோல்டரை செட் பண்ணிக்கிறேன். மொபைல் ஹோல்டர் மாட்டியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் மாட்டியிருக்கிறேன். என்ன பிரச்சனை, நம்மளுக்கு அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்கு. 2 பேட்டரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி டவுன் பண்ணி ஒரு பேட்டரி போட்டு நம்ம இன்ஸ்டாவில் 360 எடுக்கும்போது 360 வியூவில் வீடியோஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரொம்ப இறங்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, நம்ம ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே கேமரா சார்ஜர்லாம் இருக்குது, நிற்கிது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இறங்கும் போது எதையும் ஷூட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு மாட்டிட்டேன். நானே தான் மாட்டினேன். இந்த சார்ஜிங் போட்டு நானே தான் மாட்டினேன். இந்த ஃபோன் ஹோல்டரும் நான் தான் மாட்டினேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக் கிடைக்கல. நான் அதே ஏர்பாட்ஸில் வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்க, அப்படியே கிளம்பலாம் நம்ம. இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தி தான். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். அடுத்தது அப்படியே நான் உங்களுக்கு போக போக கன்டினியூ பண்ணுற வீடியோவை. நம்ம இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் கீழே அன்னூர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்னூர் போகணும். அன்னூர், புளியம்பட்டி, அதுக்கப்புறம் தான் திம்பம். அது 2 ரோடு காட்டுது. நம்ம அது பக்கமாக இருக்கிறத சூஸ் பண்ண போகிறோம். கூகுள் மேப் ஆன் பண்ணிக்கலாம். ஃபோனில் கூகுள் மேப் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறாங்க. ஓகே ஸ்கோர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஆன் பண்ணியாச்சு. நம்ம தலைமலை வியூ பாயிண்ட்டுங்க. தலைமலை வியூ பாயிண்ட் திம்பத்தில். நம்ம அது வரைக்கும் போவோம். அதுக்கு மேலே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிக்கலாங்க. ஓகேங்க, அப்படியே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்க, லைட்டாக ஒரு டாப் ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். சும்மா அந்த ஃபர்ஸ்ட் கட் வரைக்கும் தான். ஓகே சார், நல்ல ஒரு டாப் ஸ்பீடு தான். விண்ட் பிளாஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து எதிர் அடிக்குது. வண்டி போவர் போட மாட்டேங்குது. 147 வரைக்கும் போச்சு. 149 148 வரைக்கும் போச்சு. நல்ல ஒரு டாப் ஸ்பீடு தாங்க. ஓகே ஸ்கோர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 2 பாயிண்ட் தான் இருக்குது. போயிட்டு பத்தாது. நம்ம அப்படியே ஃபுல் பண்ணிட்டு போய்க்கலாங்க. ஃபுல் பண்ணுங்க. கூகுள் பே ஒர்க் பண்ணுங்களா? கூகுள் பே ஒர்க் ஆகுங்களா? ஆடிங்க. ஓகே, கட் பண்ணு. ஓகே.
ஃபுல்லாயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. ஆயிடுச்சு. அப்பா ஓகே. 9 லிட்டர் பிடிச்சிருக்குதா? ஸ்காட் 9 லிட்டர் பிடிச்சிருக்குது. 9.25 லிட்டர், சாரி. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 991. நான் செல்லக்குட்டி ஃபுல் ஆகிட்டான். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்படியே கிளம்பலாம். நம்ம லோராவுக்கு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. உனி நம்ம லோரா ஃபுல் ஹாப்பியாக இருப்பா. நம்ம எப்படியே பறக்கலாம். அதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னோருக்கு முன்னாடி இருக்கிறோம். ஆஃப் ஆயிடுச்சா? கோல் மப்புக்கு டவர் கிடைக்கலைங்க. அன்னோருக்கு முன்னாடி இருக்கிறோம். அன்னோருக்கு இன்னொரு 6-7-8 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே கிளம்பலாம். இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடல, பிரச்சனை இல்லைங்க. போயிட்டு அப்படியே கும்பிட்டு கிளம்பிடலாங்க. அப்படியே ஓடிட்டு இருக்குதுங்க. இங்க இருக்காரு பாத்தீங்களா, வெள்ளை கருப்புசாமி. ஓகேங்க, கும்பிட்டாச்சு. அப்படியே கிளம்பலாங்க. பாத்தீங்களா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்து இந்த சைடு வரவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த சைடு இருந்து இப்படி வரவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த எல்லையை தாண்டும் போது கும்பிட்டு தாங்க போவாங்க. இவருதான் எல்லை கருப்புசாமி. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்படி எல்லை தாண்டி, எப்படி சொல்றேன்னா, அப்ப எல்லை தாண்டி போறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு எல்லாருமே வேண்டிட்டு தாங்க போவாங்க. அதனாலதான் வழியிலேயே அமர்ந்திருப்பாரு இவரு. கண்காணிச்சிட்டே இருப்பாருங்க. அவ்வளவுதான் ஸ்கோர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரியம்மன் டெம்பிளுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு. விசேஷ டைம்ல எல்லாம் இங்கெல்லாம் வரவே முடியாதுங்க. சரியான கிரௌண்ட். இங்க ஃபுல்லா அந்த ரோடு ஃபுல்லாமே சரியான கிரௌண்டா இருக்குங்க. கோயில் ஒர்க்கா நிறைய நடக்குதுங்க. பின்னாடி பேக் சைட்ல இப்ப நிறைய கோபுரமும் கோயில்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. கோயில் என்ட்ரன்ஸ் அந்த சைடா இப்படியும் போலாம்னு நினைக்கிறேன். இது வெளியே வர வழியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. செக் போஸ்ட்டை தாண்டி
உள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள வந்தாச்சு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லயும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நிறைய உலாவும். ஆனா இன்னைக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா 1:30 மத்தியான டைமுங்க. நல்ல ஒரு வெயில். அதனால எனக்கு அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ள இருக்கும். வெயில் வெயிலா இருக்குங்காட்டி. ஆனா இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்து தாங்க போகணும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணும். நம்ம ஸ்லோவாவே வண்டி ஓட்டணும். கொஞ்சம் 60 70 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடாதுங்க. போனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பிரேக் அடிச்சோன்னு நிக்கிற மாதிரி தாங்க இந்த ரோட்ல டிரைவ் பண்ணணும். ஏன்னா எந்த சமயத்துல எந்த நேரத்துல எந்த சைட்ல இருந்து எது வருன்னே, எந்த விலங்கு வருன்னே தெரியாதுங்க. அப்படியே மெதுவா போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விலங்கு முன்னாடி ரோட்டு மேலே இந்த ஓரத்துலயே மரத்துக்குள்ள ஏதோ படுத்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே இப்படியே மெதுவா போனோம்னா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிறைய. நம்மளுக்கு எதாவது கொடுத்து வைக்கலீங்களாட்டுக்குது. அதனால நான் இன்னும் உள்ளவே போகல. நம்ம வெளியே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. நான் ஒரு விலங்குகளையும் காணுங்க. அட்லீஸ்ட் ஒரு குரங்கு கூட தென்பட மாட்டேது. மங்கி மங்கி மேலேயாவது இருக்குன்னு நினைக்கிறேங்க. வண்டியெல்லாம் இங்கே எதுவும் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்காட் நம்ம ஏர்பின் பெண்டுக்கு வந்துட்டோம் ஸ்காட். பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 27 ஏர்பின் பெஞ்ச் நினைக்கிறேங்க. ஆமா 27 ஏர்பின் பெஞ்ச் இருக்குங்க இது மாதிரி. நம்ம வால்பாறை வச்சு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிறதால ஏர்பின் பெஞ்ச நார்மலா இருக்குங்க. இதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஏர்பின் பெஞ்சுங்க இதெல்லாமே. பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெட்டா இருக்கும் அப்படி. இங்க வர வண்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோடு ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு வண்டி தாங்க. லாரி தாங்க ஜாஸ்தி. இந்த காரு இந்த மாதிரி வண்டிகள்லாம் கம்மி தாங்க. வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டி தான் ஜாஸ்தியா வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு இந்த மலை ஏறி இறங்க அந்த சைடு மைசூர் கர்நாடகா பார்டருக்குள்ள என்ட்ரி ஆகிடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பூராமே வந்து பாத்தீங்கன்னா வழி சுத்தி போறதுக்கு நம்ம சுத்தி சுத்தி போறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வழியா போனா டைமும் 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 வேஸ்ட் ஆகாது, கிலோமீட்டரும் கம்மி தாங்க. அதனால நிறைய பேர் இந்த வழியை சூஸ் பண்ணுவாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா பஸ் வித்து லாரி அங்க ஜாஸ்தியா அந்த வழியா ரோடு இந்த வழியா போங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஏறும் போது லோடோட ஏறுவாங்க, இறங்கும் போது லோடோட ஏறுவாங்க. ஏறுற வண்டி பிரச்சனை இல்லைங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இறங்குற வண்டினா வச்சுக்கோங்களேன், அவங்க ஆப்போசிட்ல வந்து ஏறி வந்து திரும்புவாங்க. நம்ம வந்து சுதானமா பைக்ல போறோம் கார்ல போறோம், நம்ம வந்து பார்த்து தாங்க மேல ஆப்போசிட்ல ஏறணும். நம்ம இப்படி ஏறுறோம்னா லாரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏறி வரும். அப்ப நம்ம இந்த சைட்ல போறதுக்கு முன்னாடி நம்ம போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கணுங்க. ஏன்னா அவங்க வந்து லோடு வண்டிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் நிக்காது.
அப்படி பிரேக்கே என்னால வச்சுக்கலேன், அந்த பெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு வண்டியே சாஞ்சிருங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கும் அடிக்க மாட்டாங்க. நிறைய மாற்றங்கள்லாம் கிடக்குதுங்க. பார்த்தீங்களா போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கோ கிரீன் நோ பிளாஸ்டிக் ரெவெண்டட் பார்ட்டிகல்ஸ், அந்த அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காத குப்பைகள்லாம் போடக்கூடாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூராமே இந்த மக்காத குப்பை தாங்க போட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. கொண்டை ஊசி வளைவு ஹேர்பின் 8வது பெண்ணில் இருக்காங்க. 27 பெண்டு அதில் போட்டிருக்கிறாங்க. 27வது பெண்டில் நம்ம இப்போ 8வது பெண்டை கிராஸ் பண்ணி வைக்கிறோம். இதாங்க சிக்னல். அது வழி கொடுத்தாருன்னா தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அதை கிராஸ் பண்ணணும் ஒரு ஆர்ன் அடிச்சோம்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு அர்த்தம். ரெண்டாவது அவர் ஒரு ஆர்ன் அடிப்பாருங்க, அது ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆர்ன். இதுதான் டிரைவிங்கோட கான்செப்ட்டுங்க. ஓகேங்க, நம்ம 8வது பெண்டை தாண்டி மேலே வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் சாந்தமாகிற மாதிரி தெரியலிங்க, அப்படியே தான் இருக்குது வெயில். கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகலைங்க. ஆனால் நம்ம வால்பாறை போனப்போ ஊட்டி போனப்போ கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நான் போகும்போது ரெண்டு வெயில் இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் அங்கே போய் ரீச் ஆகி முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் மாறிடுச்சுங்க. இது 12வது பெண்ணுங்க. பதிமூணு. ஸ்கோர் அந்த வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட முடியாது, வண்டிகளும் வந்துட்டே இருக்கும், ஆனால் நிப்பாட்டுக்கு இடமும் கிடையாது. போகிறோம் இப்படி தான், எப்படி வேணால் ஆப்போசிட்டில் வேணால் ஏறுவாங்க, இடம் இருந்துச்சுன்னா ஓகே. அது பார்த்தீங்கன்னா ரூல்ஸுங்கிறது ஓகே தான், ரூல்ஸ் மீறி வண்டி போவாங்கிறதுக்காக எப்படி வேணால் ஏற்றுவாங்க. பஸ் மட்டும் இது ஆப்போசிட்டில் வந்து நிற்கிது, ஏன்னு தெரில. இங்கே அடிக்கடி இங்கே நடக்குங்க இந்த மாதிரி நிறைய. யாரோ ஒருத்தங்க தப்பாக வந்துட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்
நான் வெயிட் பண்ணி தாங்க போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? என்னாச்சுன்னு தெரியல. சரியான டிராஃபிக். அது வரைக்கும் இது வரைக்கும் வண்டி நிற்கிது. எப்படியும் நகர்ந்து கொஞ்சமா. என்னாச்சுன்னு தெரியல. போலீஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசி யார் பெண் பில்லு நிற்கக்கூடாது. ஸ்குவாட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி யார் பெண் பெண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இறங்கிடுவோம். அந்த சைடு மைசூர் ரோடு வித்து தாளவாடி ஊருங்க. இதுதான் கடைசி வியூ. இங்க இருந்தாங்க வியூ. அங்க ஒரு ஆறு தெரியுது பாருங்க. சுத்தமா தண்ணியே இல்லை. ஃபுல்லா ட்ரை கண்டிஷன்ல தான் இருக்குது. அப்படித்தாங்க சுத்தி சுத்தி வந்திருக்கிறோம். எந்த ஒரு விலங்கும் இல்லைங்க. அப்பா காது அடைக்குதுங்க. சூப்பருங்க. அம்மா அந்த சைடு மழை வந்து அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு தான் உள்ள வந்துருக்குறாங்க அம்மா ரோடு. அப்பா ஓகே ஸ்குவாட். சரியான வெயில் அடிக்குது. ஓகே ஸ்குவாட் அப்படியே கிளம்பலாம். அவங்களே ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படியே மேலே போயிட்டு ஸ்குவாட் நம்மளுக்கு கொடுத்துருக்கல ஸ்குவாட். புலி, சிறுத்தை, யானை, மானு கூட கண்ணில் திரும்ப. காட்டு எருமை மட்டும் இப்பதான் சொல்லி வாங்க. காட்டு எருமை மட்டும் கண்ணில் தென்படுதுங்க. இது அம்மாங்க. இது ரெண்டு குட்டி. கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஜாலியாக சுற்றிட்டு இருக்குதுங்க. பாட்டுக்கு மேய்ச்சல் தேடி போயிட்டு இருக்குதுங்க. ஓகே ஓகே ஸ்குவாட். நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோன்னு தெரியல. ஒரு விலங்கும் பார்க்க முடியல. அப்படியே இது ஓகே. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஸ்குவாட். நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை துன்பத்தில். ரொம்ப கவலையாக தான் இருக்குது. வீடியோ எப்படி வரும்னு தெரியல. ஓகே ஸ்குவாட் வீடியோ தான் என் பண்ணிக்கிறேன்.